அந்த மூலிகைகள் ஆக்ராவிற்கு வெளியில் இருந்துதான் நிச்சயம் வந்திருக்க வேண்டும். 2-3 மூலிகைகளை கலந்துதான் அதை தயார் செய்ய வேண்டும். அதில் சில மூலிகைகள் ஆக்ராவில் கிடைக்காது. அவ்வாறென்றால் ஜோதா பேகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கும் அந்த நபர் யார்? யா அல்லாஹ், கெட்டுவிட்டது. இந்த மருந்துகள் கீழே விழுந்து விட்டன. இப்பொழுது என்ன செய்வது? நான் எப்படியாவது இந்த மூலிகை இலையை ஜோதா பேகத்திற்கு அழித்தே ஆக வேண்டும். எக்காரணத்திற்கொண்டும் அழிக்காமல் இருக்கவே கூடாது. ஆம், இதற்கு ஒருவர்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஹக்கீம் அவர்கள் ஏதோ காரணத்தை கூறி இந்த மூலிகைகளை எடுத்து வந்து விட்டால் அவைகளை கொண்டு நான் இந்த மருந்தை மீண்டும் தயார் செய்து விடுவேன். அவ்வாறு செய்தால் எனது வேலையும் முடியும், மருத்துவருக்கும் சந்தேகம் வராது. அனைவரும் செல்லுங்கள். அதை நீங்கள் துலாபாரத்தில் விட்டுவிட்டீர்கள். துலாபாரத்தில் பல விஷயங்களை எடை போட முடியும் ஜோதா பேகம், ஆனால் சில விஷயங்களை போட முடியாது. நீங்கள் கூறுவதை நான் நம்ப மாட்டேன் ஷெஹன்ஷா. பரவாயில்லை, நான் இங்கு வந்தது தங்களிடம் விவரிக்கவோ விவாதிக்கவோ அல்ல. ஒரு ஷெஹன்ஷாவால் துலாபாரத்தில் எடை போட முடிந்தது நியாயம் மட்டும்தான், அதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசை எடை போட முடியாது. ஒருவேளை இந்த மோதிரத்தை எனக்கு அளிப்பதன் மூலம் நீங்கள் நல்லவராகிவிட முடியும் என்றால் அப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கூறுவது உண்மையோ பொய்யோ, ஆனால் என் மனம் ஏற்கனவே காயப்பட்டு விட்டது. என்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது. ஜோதா பேகம், நான் மீண்டும் கூறுகிறேன், நான் இங்கே உங்களிடம் விவாதிக்க வரவில்லை. இதை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இது எனக்கு சிறிதும் தேவையில்லை. நான் மீண்டும் நினைவூட்டுகின்றேன், இது முகலாய ராஜ்யத்தின் ராணிக்கு மகாராணியார் அளித்த பரிசு. அவருக்காவது மரியாதை கொடுங்கள். இது உங்களுக்கு பிடிக்காமலோ இல்லை தேவையில்லாமலோ கூட போகலாம், ஆனால் இதை வைத்துக் கொள்வது உங்களது கடமை. நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் நீங்கள் ஆக்ராவில் இருக்கும் வரை இது உங்கள் விரலின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். வைத்தியர் அளித்த மருந்து வேலை செய்தால் நீங்கள் பதிவிரதை என்பதை நிரூபித்து விட்டால் நான் நிம்மதியாக உறங்குவேன். பிறகு அந்த துரோகியை நான் உயிரோடு விடப்போவதில்லை. நிச்சயம் அவனை தண்டித்தே ஏறுவேன். இவர் மனதில் என்ன திட்டம் தீட்டுகிறார் என்று தெரியவில்லையே. ஒன்று மட்டும் நிச்சயம் ஜோதா, நீங்கள் கூறுவது உண்மை என்றால் நான் கூறுவதும் உண்மைதான்.